சட்டமாக்குறாரு இருக்கிறது. அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கிறது. அதுக்கு பின்னால் அந்த ப்ராப்ளம் தெரிய வரும்போது குழந்தை பெறாது, குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வரும்போது உங்களுக்கு சங்கடமா இருக்கும். 2 பேருக்கு சில குரூப் போயிட்டு அந்த மாதிரி வச்சிருக்கோம். சென்னையில் நான் தற்செயலா போயிருந்தேன். யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதாவது ப்ரொஃபஷனல் பொறியியல் பேர் அவங்க நடத்துறாரு. பெரிய ஸ்கூலு. அப்ப செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. அப்ப என்னையும் வந்து அமர சொன்னாங்க. அந்த பார்த்து அவங்க சாப்பிட எல்லாம் இருந்தாங்க. நானும் போயிருந்தேன், உட்கார்ந்துருந்தேன். ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டா கேள்வி, சார் லவ் பண்ணலாமா அப்படின்னு. இங்க உட்கார்ந்து இருந்த உஸ்தாத்மாரெல்லாம் பேரஞ்ச மாதிரி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு இந்த டாபிக் தான் பிடிக்கும். இப்படித்தான் கேள்வி கேட்கணும். இது மனசுல உள்ள ஒளிவு மறைவு இல்லாம கேட்கணும். எவ்வளவோ இருக்குது இது மாதிரி. அப்ப நான் சொன்னேன், நீ லவ் பண்ணணும் கட்டாயமான்னு சொன்னேன். அதுக்கு மேல இவருக்கு ரொம்ப பேரஞ்சமாய் போய் உட்கார்ந்து இருக்கு. நீ சொல்ற லவ் வேற, நான் சொல்ற லவ் வேற. அதாவது அந்த காலத்துல ஒரு பொண்ணுகிட்ட போய் உனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கானா என்ன செய்வாங்க, மணல்ல பெருவரில் வச்சு இப்படி தேய்ப்பாங்க பிடிச்சிருக்கு. அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்றது. இவங்க போய் பழகிறது, பேசுறது, தனியா சந்திக்கிறது அது கிடையாது. நீ கட்டாயமா லவ் பண்ணணும். ஆனா எந்த அளவு. அப்ப அந்த பையனுக்கு விளக்கத்தை சொல்லணும்ல. இஸ்லாத்துல அரேஞ்சு மேரேஜ் இருக்கு சொன்ன மாதிரி கிடையாது. அவனுக்கு பிடிக்கணும், அந்த பெண்ணுக்கு பிடிக்கணும். அதை எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் முத்தாய்ப்பான ஒரு விஷயம். திருமணத்துக்கு முன்னால எதுலாம் நீ நான் பேசுனதை மறந்துட்டாலும் கூடவே இந்த 2 ஹதீஸ் நீங்க ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். ஒன்று, ஒரு ஆண் எப்படி மணப்பெண்ணை போய் தேர்வு செய்யறது. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அழகுக்காண்டி திருமணம் முடிக்கலாம், செல்வத்துக்காண்டி பணத்துக்காண்டி முடிக்கலாம், குடும்ப பாரம்பரியத்துக்காண்டி முடிக்கலாம். ஆனா அவன் தீனுக்காண்டி முடிக்கலாம். தீனுன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது தாடி தொப்பியெல்லாம் போட்டு பெரிய இதா இருக்காது. அப்படி இல்லை. தீனுங்கிறது உள்ளத்துக்குள்ள இருக்கு. அந்த தீனை பத்தி நான் பேசுறேன். தெரியுதா? அது வந்து கொஞ்சம் கவனிச்சாதான் தெரியும். அது உடனே தெரியாது. அடியாசில உடனே பார்த்த உடனே தெரிகிறது. அந்த மாதிரி 4 விஷயங்களை சொல்லிட்டு சொல்றாங்க. நீ மனம் தீனுடைய இது வந்து என்ன தெரியுதுன்னா, தீனு இருந்து மிச்சம் 3 இருந்தா போனஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. தீனு இருக்கிறது அவசியம். அப்படிதான் பார்க்கணும். இதே விஷயத்த